வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய பிரெயின் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரெயின் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாடி செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த பிரெயின் தன்னைத்தானே தின்னும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? முழுசாக ஒரு விஷயம் இருக்கும், அது ஏதோ ஒரு சில காரணங்களால் அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரெயின் தன்னைத்தானே அதை அழிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா தூக்கம் இல்லைன்னா. எந்த ஒரு மனிதன் தூங்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானோ அவனோட பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரெயினே சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷ்ரிங்க் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும் பிரெயினோடைய சைஸு, அதோடைய பொட்டென்ஷியல் அப்படி போகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதனால் பிரெயின் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் சரியாக நடக்கணும். ஆனால் அது தூங்கலைன்னா நடக்காது. அதனால தான் டெய்லியும் ஒரு 8 மணி நேரம் இல்லைனா ஒரு 7 மணி நேரமாக தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டார்சான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை படமாக பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப் டார்சான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஹூஆங் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டார்சான் என்ன பண்ணியிருக்காருன்னா 41 வருஷம் காட்டுக்குள்ளேயே தான் வாழ்ந்திருக்காங்க. ஈவன் இந்த வியட்நாமில் ஒரு வார் நடந்துச்சு, பெரிய பெரிய பாம்ஸ் எல்லாம் அந்த இடத்துல போட்டாங்க 1973ல். அந்த டைமில் உடனே அங்கேருந்து வேறு வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே பதுங்கிறதுக்காக ஓடினாங்க அவங்க பேரண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம எப்படி டார்சானில் பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன் அங்கேயே இருக்கக்கூடிய அனிமல்ஸு, செடி கொடி தாவரங்கள் இப்படின்னு அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா பழகி இப்படியே 41 வருஷம் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது நிஜமாவே டார்சான்லேருந்து இன்ஸ்பயர் ஆனதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரும். உண்மையை சொல்ல போனால் இந்த லைஃப் கொஞ்சம் கொடுமையானது தான். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இருந்ததாகவும் 2013ல் ரிட்டர்னுக்கு கொடுக்கும்போது அவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சது காட்டுக்குள்ளே வாழ்கிறது அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு. நைட் டைம்லலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. குறிப்பாக ஏதாவது பேய் படம்லாம் நீங்கள் பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா நைட் நீங்கள் நடந்து வரும்போது தண்ணி குடிக்கும் போதோ இந்த மாதிரியான உங்களுக்கு படத்தோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸ் ஏதாவது நடக்கும்போது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் அப்படி ஒரு ஃபேஸை க்ரியேட் பண்ணுறதே நம்மளுடைய பிரெயின் தான் சொல்கிறாங்க. ஃபேக்காக ஒரு ஃபேஸை அங்கே உருவமே இல்லைன்னாலும் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வச்சு நைட் டைமில் ஒரு ஃபேஸை ரெடி பண்ணி நம்மளை பயன்படுத்தும். இது இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது நம்மளும் ஐயோ ஏதோ ஒரு ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். ஆனால் முழுக்க முழுக்க நம்ம ஆல்ரெடி நம்ம படத்தில் பார்த்த ஏதாவது ஒரு சில காட்சிகள் ரொம்ப இம்பேக்ட் ஆகிருக்கும். அது ஏதோ ஒரு நம்ம பார்க்கும்போது அந்த விஷயனோட ரிசப்லன்ஸாக இருந்துச்சுன்னா உடனே அதே மாதிரி நமக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உங்கள் பிரெயின் தான் உங்களை ஏமாத்துது. சேஃபாக இருங்க. நம்ம என்னதான் தூக்கத்தில் இருந்தாலும், நம்மளை யாராவது பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை நம்ம பக்கத்தில் யாராவது நின்றுட்டு இருந்தாலோ நம்மளுடைய பிரெயின் அதை சென்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சென்ஸ் பண்ணுறதுனால தான் சில டைம் நீங்கள் நைட்டு எழுந்திருப்பீங்க. அப்படின்னா என் ரூமில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்களே, எப்படி நான் எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயந்தான். இப்போ பேய் இருக்கா இல்லையா அப்படின்றது மேட்டர் கிடையாது. ஆனால் யாராச்சும் உங்களை பார்த்துட்டு இருந்தாங்களோ இல்லை பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்களோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்களுடைய பிரெயின் சென்ஸ் பண்ணும். கோயிலுக்கு போனதும் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வேண்டிட்டு பெல் அடிப்போம் இல்லையா? அப்படி நம்ம அந்த பெல்லை அடித்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்னென்னலாம் கேட்டோமோ அதெல்லாம் கடவுளுக்கு போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லாஜிக்கல் திங்கிங்கில் பார்த்தோம்னா பெல் எல்லாமே நிறைய கோயிலில் காப்பரில் தான் செஞ்சுருப்பாங்க. அப்படி நம்ம காப்பரில் வைப்ரேட் பண்ணும்போது உடனே சுற்றி இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த காப்பர் பெல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா க்ரௌடு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுலாம் இருப்பாங்க. அப்போது மெயின் ஏரியாவில் இந்த மாதிரி பெல் வைக்கும்போது அது அடிக்கிறதுனால மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்கில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இறந்துடும் அப்படின்றது தான் முன்னாடி இருந்து இது ரிசர்ச்சாக சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இது ரிசர்ச்சாக சொன்னாலும் நம்ம கோயிலுக்கு போய் வேண்டினதுக்கப்புறம் அந்த பெல்லை அடித்தாதான் நமக்கு ஒரு திருப்தி. நம்ம ஏதாவது ஷூவோ ஸ்லிப்பரோ வாங்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியாக கடைக்கு போவோம், போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இதே வேற ஒருத்தங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ அவங்க காலில் மெஷர்மெண்ட் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? நம்மளோட இந்த போன் இருக்கு இல்லையா, பெரிய போன், நம்ம வெஸ்ட்லேருந்து அந்த எல்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பெரிய போனை ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போனோட சைஸும் நம்ம கால் பாதத்துடைய சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் ஃபிட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்கப்புறமா போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைஸ் எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.